தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஆனால் இப்போ 10க்கு 12 தான் நான் இருந்தேன். இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன்றது நீங்கள் சொன்னீங்க. அந்த இடத்த காமிச்சிங்க. மண்ணிலே வீடு உழுக ஆரம்பிச்சிடும். ஒரு கிளாஸ் எடுத்து இப்படி வைப்பாரு. எனக்கு பார்த்தவொடனே மதுரை முத்தாண்டனா ஃபேஸ் கட் இப்படி இதுதான் நான் எடுத்த ஃபோட்டோ ஷூட். அது மதுரை முத்து, இது குதிரை முத்து மாதிரி. இது பாருங்க, இந்த கோட் ஷூட்டுக்கும் இந்த கிராமத்துக்காக சம்மந்திருக்காங்க. நான் வந்து வெறும் 250 ரூபாய்க்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டினேன். 400 ரூபா. இன்றைக்கி அதுக்கு வந்து 400 ரூபாய்க்கு கிண்டர் ஜாயே வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 25 வருஷமாக ஒரே கட்டில் தான். 25 வருஷமான அந்த கட்டில் வந்து என்ன தோஷம் பண்ணாலும் அது உடையாது. பொத்தி படுக்கிறதுக்கு அம்மா சேலை. தலானிக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பழைய துணிலாம் ஒரு துணியில் கட்டி, அதான் தலானி. மொத்தம் எப்படி ஒரு அழகான சொத்து பாருங்க. 100% placement guaranteed BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனா இப்போ வந்து நிறைய பேர் உழைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் சம்பாதிக்கிறத அடுத்த நாள் காலி பண்ணிட்டு தேவைகள் அப்போதான் வேலையை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குறேன். இந்த மாதங்கள் அதுக்காக எல்லா மாதம் முடியாது. ஏப்ரல் மேலே 2-3 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் 5 மணிக்கு வந்தேன், 7 மணிக்கு கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். பார்த்தீங்களா, கதவு இதெல்லாம் கதவு கூட இப்போ வந்தது தான். அப்போ அதுவும் கிடையாது. அப்போ சின்ன குட்டி கதவு. இது வந்து மோட்டர் ரூம்பு. ஓ, மோட்டர் ரூம் ஆனா இது? வீடு கிடையாது. இங்கே தான் இருந்தீங்களா? இது இப்போது சும்மா ஆல்ட்ரு பண்ணியிருக்கு, இதெல்லாம் பூசி. ஆனால் அளவு இதுதான். இந்த சர்க்கிள் மட்டும்தான் முதல் 2 தூண் தான். இந்த தூணு இது இதாக இருந்துச்சு, செவராக இருந்தது. 2 கதவு மட்டும் இருக்கும். இங்கெல்லாம் பானைகள் தான். இப்போ பீரோவெலாம் வைக்கிறோம்ல, ட்ரெஸ்ஸு, கிச்சனில் அரிசி பருப்புலாம் வைக்கிறோம்ல, அது மாதிரிலாம் இப்போ கிடையாது. பெரிய பானை இருக்கும், அதுக்கு மேலே சின்ன பானை அப்படி இருக்கும். இதில் அரிசி, இது பருப்பு, உளுந்து, இந்த மாதிரி. இதுதான் அஞ்சரை பெட்டி. இந்த இடத்துல தண்ணி பானை வச்சுக்கிறது. வெளியே வந்து விறகு அடுப்பு மாதிரி ஓப்பனில் ஒரு அடுப்பு. மொத்தமே இவ்வளோ தான். அங்கிட்டு மோட்டர் இருக்கும். அதாவது நம்ம பம்ப் செட்டு மோட்டர் இருக்கும். மோட்டர்கிட்ட தான் படுத்துக்கிறது. இதுக்குள்ளேயே வந்து 10 வருஷம் ஓட்டியாச்சு. இப்போ மோட்டர் செட்டுனா கிணறுண்ணா? ஆமாம், பின்னாடி கிணறு. ஓ, பின்னாடி ஒரு கிணறு. மொத்தம் 4 கிணறு இருந்துச்சு. இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வீடு பெருசாக கட்ட முடியும். அதுவும் வீடு எப்படி வீடு, இதாவது மோட்டர் பம்ப் செட் இந்த பக்கம் ஒன்று கட்டிருந்தது. மண்ணிலே வீடு உழுக ஆரம்பிச்சிடும். ஒரு கிளாஸ் எடுத்து இப்படி வைப்பார். பெரிய தண்ணி சொட்டாக ரொம்ப பெருசாக விழுதுன்னா பெரிய பாத்திரத்தை வைப்பார். அப்படிலாம் ஒரு வகை செவரே இந்த பக்கம்லாம் விழுந்துச்சு. அதனால் நம்ம இளம் வயது வாழ்க்கை வந்து 10க்கு 12 தான் 10 வருஷம் 12 வருஷம். அப்புறமேல் கொஞ்சம் வளர்ச்சி ஆகி இங்கிட்டு மண் வீடு. என்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ உள்ள பசங்களாம் உங்களை இப்படி தான் பார்க்குறாங்க. அப்போது ஸ்டாண்டப் காமெடியில் பிச்சு உதறினீங்க. நான் பார்த்தது சன் டிவியில். இருங்களேன், இப்படி தான். எனக்கு பார்த்தவொடனே மதுரை முத்தாண்டனா ஃபேஸ் கட் இப்படி. இதுதான் நான் எடுத்த ஃபோட்டோ ஷூட். அது தெரியுதுன்னா இந்த ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் இங்கே ஒரு மைக்கை கொடுத்து அப்படி பேசுகிற மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு. இந்த கோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்காக ஒரு கோட்டு வெளியே தொங்க விட்டுருப்பாங்க. அதை கொடுத்து 2005 எடுத்த ஃபோட்டோ ஷூட். கரெக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். சூப்பர்ண்ணே. அது நீங்கள் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டீங்களே. ஆமாம், இந்த மூஞ்சி இப்போ இருக்கிற முகம் அப்படி போவாங்க. பிஞ்சு மூஞ்சி. ஆமாம், அது மதுரை முத்து, இது குதிரை முத்து மாதிரி இருக்கும். அப்படி இல்லைண்ணா, இப்போ கூட நீங்கள் ஒரு நகைச்சுவை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அப்போல்லாம் எங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பெரிய விஷயம் இல்லையா. அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த ஃபோட்டோ எப்போ ஆல்பம் கொடுப்பாங்கன்னு ஆர்வத்தோடு பார்க்குறது. அது மாதிரி இதை வாங்குறதுக்கு வேகமாக 2 நாள் ஆசையாக போய் அப்போ வாங்கி பார்த்ததில் ஒரு சந்தோஷம். இது பாருங்க, இந்த கோட் ஷூட்டுக்கும் இந்த கிராமத்துக்காக சம்மந்திருக்கான்னு பாருங்க. அதுதானே கேட்குறேன். நான் வந்து 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துட்டு எங்கள் அம்மா ஒரு 6 ஆடு வச்சுருக்கோம். அந்த ஆடை அப்படி பற்றிட்டு மேய்ச்சிட்டுலாம் வருவேன். அப்போ அதுக்கும் இந்த கோட்டுக்கு எப்படி இருக்கும். அப்படிலாம் எல்லா வேலையும் பார்த்தாச்சு. கிராமத்தில் நெல் அறுக்கிறதுலேருந்து, நெல் கொண்டு போகிறதுலேருந்து, களை பிடுங்குறதுலேருந்து,
கிழங்கு வெட்ட போகிறதுலேருந்து முள் வெளி இது பார்த்தீங்களா இத்தனை ஏக்கர் சொன்னில்ல, கருவேல முள்ளுலேயே வேலி போடுறதுலேருந்து தண்ணி பாய்ச்சிறது எல்லா வேலையும் பார்த்தாச்சு. மரம் ஏறுவேன், தென்னை மரம் பண்ண மரம் ஏறுவேன். தென்னை மரம்லாம் ஆர்வத்தில் ஏறிட்டு வந்து பார்த்தா குச்சி குச்சியாக குத்திருக்கும். ஈக்கி, அதுக்கு பேர் ஈக்கின்னு பேர். ஈக்கி, ஆமாம். நிறைய அனுபவங்கள். நிறைய போமா ஏன்னா அந்த விவசாய இடமா இருந்து எப்படி மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாண்ணே. நீங்கள் வந்தால் மோஸ்ட்டாக மேலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, மேலேன்னா அந்த மேலே கிடையாது, இது மொட்டை மாடி. அதாவது சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு. ஓ, அதாவது இங்கேருந்து ஊரை பார்ப்பேன்னு சொன்னீங்க. ஊரை பார்க்குறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படி நிற்கிறப்ப என்ன தோணும் அப்படின்னா, இது சுற்றி ஃபுல்லாக நான் விவசாயம் பார்த்துருக்கேன். இப்போ எத்தனை 150 வீடு வந்துருச்சு. அந்த வீடு அப்புறம் பாருங்களேன். ஓ, அப்போது ஃபுல்லாக விவசாயம் மட்டும்தான். ஆமாம், வெள்ளரி தோட்டத்துக்கு அங்கே வரைக்கும் தண்ணி பாய்ச்சி போவேன். அந்த புழு கலர் செட்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும். இங்கிட்டு வந்து 200 அடி 300 அடிக்கு அங்கே வரைக்கும் வெள்ளரி, பருத்தி, கடலை அதெல்லாம் போட்டு அங்கே வரைக்கும் போகிறது. அதனால் இப்படி நின்று அதை பார்த்துக்கிறது, அது ஒரு சின்ன நினைவு வருது. இப்போ கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. நாங்கள் சின்ன வயசில் உயரத்துலேருந்து தவி குளிக்கிறது ஒரு பெருமை. ஓ, கிணறு இருக்கு இல்லையா? ஆமாண்ணே. இந்த கிணறு இது மேலே இருந்து ஸ்கூல் போகிறப்ப தவி குளிப்போம். ஒரு 10 பசங்களாக வர்றது. தண்ணி அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். நீங்கள் யார் உயரமாக தவறுது, யார் உயரமாக தவறுன்னு சொல்லி மேலே தவி குளிக்கிற நினைவுகள்லாம் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கிடையாது. நீச்சலே தெரியாதுல்ல. ஆமாண்ணே. இங்கே அத்துப்படியாக இருப்போம். இங்கேருந்து நீச்சல்லாம் ஒரு 1/4 கிலோமீட்டர்லாம் போகிற அளவுக்கு 500 அடி 600 அடிக்கெலாம் போகிற மாதிரி 500 மீட்டர் வரைக்கும் போவோம். உள் நீச்சல் போவோம், மீன் பிடிப்போம், அந்த மாதிரிலாம். அதனால் நல்ல கிராமம்னு வச்சுக்கங்களேன். முழுக்க கிராமத்து வாழ்க்கையை ருசிச்சிருக்கேன். அதாவது ருசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது 90கள்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நான் குழந்தைகளா இருக்கும் போது இந்த ஊர் அவ்வளோதான். இப்போ கூட கிராமமாக அழகாக தானே இருக்குது. ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் நாங்கள் பண்ணதெல்லாம் பண்ணலப்பா. இப்போ கிணறு இருந்ததுன்னு சொன்னீங்க, நீச்சல் நிறைய பேருக்கு தெரில. நீங்கள் இப்போ உள்ள பசங்களுக்கு நீங்கள் குட்டீஸ் அவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, ஆனால் வந்து நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி உள்ள குழந்தைகளுக்கு இந்த யதார்த்த வாழ்க்கை கஷ்டங்கள். நான் வந்து வெறும் 250 ரூபாய்க்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், 400 ரூபா. இன்றைக்கி அதுக்கு வந்து 400 ரூபாய்க்கு கிண்டர் ஜாயே வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. 6 மாத செமஸ்டர் ஃபீஸே அவ்வளோதான். அதனால் நாங்கள் இன்றைக்குள்ள தலைமுறைக்கு பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டங்கள் தெரியாது. எப்படி இதெல்லாம் பார்த்துன்னா எங்கள் பாப்பா பார்த்துன்னா, ஓ இவ்வளோ இது பண்ணியிருக்காங்களா. 4 கிலோமீட்டர் நடந்து போய் படிப்போம். இங்கேருந்து ஆரம்பித்தா 4 கிலோமீட்டர் பக்கத்தில் வீரப்பெருமாளும் ஒரு ஸ்கூல், அங்கே தான் படிக்கணும். மறுபடியும் 4 செருப்பு கிடையாது, நீங்கள் பயன்படுத்துகிற பேக்கு மாதிரிலாம் கிடையாது, மஞ்சள் பை தான். 3 புத்தகம் ஒரு தட்டு வச்சாலே அந்த அந்து உயிரும், 2 கையும் அந்து உயிரும். அப்படி ஒரு வாழ்க்கை. அது கூட வேறு யார் வீட்லையாவது இருந்து தான் எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம், அப்படி இருக்கு. அதே போல் சின்ன 10க்கு 10 வீடை பார்த்தோம். தூங்குறதுக்கு கட்டில், மெத்தை, தலையாணி எல்லாம் வச்சுருப்பீங்கள. ஆமாண்ணே. என்னுடைய மெத்தை, கட்டில், தலையாணியெல்லாம் நீ இப்போ பார்க்க போகிறீங்க, ஆச்சரியப்பட போகிறீங்க. அப்படியே 25 வருஷமாக ஒரே கட்டில் தான். 25 வருஷமாண்ணே? அந்த கட்டில் வந்து என்ன தோஷம் பண்ணாலும் அது உடையாது, டேமேஜ் ஆகாது, கால் ஒடியாது, கிராச் விழாது, பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. அப்படி ஒரு அருமையான கட்டில். நீங்கள் சொல்லும் போதே என்னன்னு பார்க்கணுன்னு தோணுது. ஆமாம், அந்த கட்டிலுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறேன். சரி, பிறந்தலேருந்து காலேஜ் போகிறதாட்டிக்கு நான் உட்காந்து படுத்த கட்டில், சோபா, மெத்தையோ உங்களுக்கு காமி. இப்போ இங்கே இருக்கானா? அது இங்கே தான் இருக்குது, அங்கே தான் உட்கார போகிறோம். அப்படி எதுவும் தெரியலையாண்ணே? இல்லை நீங்கள் ஏதாவது இமேஜினேஷனில் ஃபீல் பண்ணுறீங்களா? ஓ அண்ணா கண்டுபிடிச்சிட்டேன், வந்து உட்காந்துட்டீங்க. அந்த கட்டிலுக்கு வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அனுபவிக்க முடியாத ஒரு விஷயம், அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி இயற்கை காற்று வாங்குறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை இவ்வளோ நாள் நினைவாக வச்சுருக்க ஒரு காரணங்கள். நினைவெல்லாம் இல்லை, அது உடையாது. ஓகே, சேதமாகாது. நம்மளே காலஞ்சென்ற ஆளானா கூட அது கிடக்கும். நம்ம பேரம்பேத்தி வந்து எங்கள் தாத்தா உட்காந்துறா, எங்கள் முப்பாட்டை உட்காந்துறா, எங்கள் பரம்பரை உட்காந்துறான்னு சொல்லிக்கிறோம். அந்தளவுக்கு இதுக்கு டேமேஜே இல்லாது.
இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் பாரு, பொத்தி படுக்கிறதுக்கு அம்மா சேலை, தலானிக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பழைய துணிலாம் ஒரு துணியில் கட்டி, அதான் தலானி. மொத்தம் எப்படி ஒரு அழகான சொத்து பாருங்கள். இது நினச்சி பார்க்குறதுக்கு இங்கே வந்து உட்காந்தாலே இதெல்லாம் இது மாதிரி நிறையா விஷயம், உரல், ஆட்டு உரல், அம்மி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அனுபவம். அதாவது இப்போ இங்கே வந்த உடனே எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் எங்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கிறீங்க. அதை தாண்டி உங்களுக்குள்ள இப்போ அவங்கவுங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், சொல்ல முடியாத ஒரு விஷயம்னு சொன்னீங்க. அப்படி நீங்கள் நினச்சி இதை நான் நினச்சி இன்னமும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இப்பயும் அதை நினச்சி பார்த்துட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் இது சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோயில் விஷயம் இந்த இடம்ன்றனால, இது பார்க்காத விஷயம்னால, கொஞ்சம் எனக்கே பிடிச்ச விஷயம்னால நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நிறைய கடந்து வந்தாச்சு, இன்னும் கடக்கணும், போராடணும், போராடிக்கிட்டே இருப்போம். இதை பார்க்குறப்ப இளைஞர்கள் இன்னும் வேறே இன்னும் போராடுறா, இப்போ நம்ம இன்னும் போராடான்னு நினைக்கிட்டு நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் ஒரு இன்ஸ்பைரிங் ஆச்சுன்னா அதுதான் பெரிய வெற்றி. இப்போ கோயிலை பார்த்து இன்றைக்கி இத்தனை இளைஞர்கள் நிறைய மீடியாவில் போட்டு நாங்கள் இது மாதிரி செய்யணும்னு சொல்கிறது எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அது மாதிரி இளைஞர்கள் வெறுமனே வார்த்தையில் சொல்லாமல் செயலில் ஈடுபடணும். எவ்வளோ காலங்கள் எவ்வளோ படித்து நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த 2 சீவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்றீங்க ஏது செய்கிறீங்கன்னு 3 நாளைக்கு ஒரு தடவை பேசுங்க. அவங்களுடைய அன்பை பெறுங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றுமே வேணாம், ஃபோன் மட்டும் போட்டால் போனால் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடம்பு பார்த்துக்குப்பா, நல்லா இருப்பா, டைட் தூங்குப்பா, பெருமத்தி நல்லா இருக்காப்பா, பாதுகாப்பாக இருங்கப்பா. அந்த வார்த்தையில் அவ்வளோ வேண்டுதல் இருக்கும். எங்கள் அம்மா அப்படி சூரியன் உதிச்சோன்னு அப்படி நின்று கும்பிடுவாங்க. மையம் இந்த ஊரில் வந்து இப்படி கஷ்டப்படுறேன், குட்டி போயலாம், அவனை காப்பாற்று அப்படின்னு சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க. இப்படி தான் அவங்களுக்கு பாவம் வெகுலியாக. அதனால் அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா பெற்றோர்கிட்ட நீ வந்து முழுமையாக அவங்க அன்பை வெளிப்படுத்தி அவங்க அன்பை பெறுங்க. ஆனால் இந்த இடத்துல இப்போது நான் நிறைய நேரம் வந்து ரொம்ப நிம்மதியாக உட்காந்துட்டு போயிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த நினச்சி இப்பயும் நான் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அதான் இப்போ எனக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்க கிராமத்துக்கு போனோம், கிராமத்துக்கு குலசாமி கோயிலுக்கு போகும்போது ஒரு பெரிய திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா. போயிட்டு வந்து அப்பா போயிட்டு வந்துட்டா இன்னி நம்ம 6 அசைக்க முடியாதா, அவ்வளோ அருளை வாங்கிட்டு வந்து என்ன ஒரு திடகாத்திரம் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது இல்லையா. அது மாதிரி நான் என்னுடைய நிறைவு வாழ்க்கை இங்கே தான் ஒரு வயசான பின்னாடி இங்கே வந்து உட்காரணும். அதுபோக எனக்கு கூட இங்கேயே கூட உங்களுக்கு கோயில் கட்டிருக்க முடியாது, நம்ம கூட இங்கேயே கூட நிறைவு காலத்தை அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இப்படி இது பண்ணிட்டால் கூட அதுவுமே ஒரு ஆத்ம திருப்தி தான். கோயிலில் சும்மா இது பண்ணுறது அது சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். அதில் ஒரு சந்தோஷம். நான் பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வாழ்க்கைக்கு பின்னாடி அப்பா வயசுக்கு பின்னாடி நீங்கள் தான் அதை பார்த்துக்கிறணும், மரியாதை கொடுக்கணும். மாதத்துக்கு ஒரு முறையாக வந்து இதை நீங்கள் சுத்தம் பண்ணி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என் நண்பர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த முன்பக்கத்தில் நம்மளுக்கு இங்கேயே இது பண்ணிக்குங்க, நம்ம வாழ்க்கை இங்கே தொடங்கி இங்கேயே இருக்கட்டும், அது அவங்க முன்னுக்கு ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும்ன்றதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பிற்காலத்தில் இது பாவம் அவங்களால முடியும்னா கூட நம்மளுக்கு இதுக்கான ஒரு சோர்ஸ் உருவாக்கி வச்சுட்டு போயிடுது. நிறைய பேர் சொல்கிறாங்களே உங்களுக்கு பின்னாடி யார் இந்த கோயிலை பார்ப்பாங்க, பார்க்குற மாதிரி ஏற்பாடும் பண்ணி அவ்வளோதான். கண்டிப்பாண்ணா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது, நிறைவாக இருந்தது. நன்றிண்ணா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.